அரியே கோமதி, 1000 இருந்தா குல்டி. வாய் வேற நம்மன்னு இருக்கு. 1 கிலோ மட்டை எடுத்துட்டு வந்து கறி கஞ்சி அடிச்சாதான் நிம்மதியா இருக்கு. ஏனியா, நீ வேலைக்கும் போறதில்ல ஒண்ணுக்கும் போறதில்ல, வெட்டியா ஊரு சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு டெய்லியும் நான் ஆக்கி போடணுமா? சரி விடுடி, மாமன் தானே கேக்குற. பின்ன ஊர் சுத்துறதுக்கு வலு வேணாமா? என்னமோ பண்ணித்தோல, ஆனா வேலைக்கு மட்டும் போயிடாத என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணப்பா மட்டன் வாங்கறதுக்காக மட்டன் கடைக்கு போறான். தம்பி, நமக்கு 1 கிலோ மட்டன் வெட்டுப்பா. டேய், என்னடா பண்ற? உன்னை எவ்வளோ டைம் சொல்லியிருக்க? மட்டன்னு உன்கிட்ட கேட்ட, என்கிட்ட அனுப்புன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சிக்கனை மட்டும் வெட்டுற வேலையை பாரு. ஏன் அண்ணாச்சி, நீங்க என்ன மட்டன் வெட்டவே விட மாட்டேங்கிறீங்க, சிக்கன் மட்டுமே வெட்ட சொல்றீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம கேள்வி கேட்டனா சம்பளத்துல கை வச்சிருவா, பாத்துக்க. இந்த கரிக்கரை மாரிமுத்து ஒரு பேராசை புடிச்சவ. காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவா. 1 கிலோ மட்டன் 900 ரூபாய் ஆனா 1 கிலோ சிக்கன் 250 ரூபாய் தான். அதனால காசு மிச்சம் படுத்துறதுக்காக யாராவது மட்டன் கேட்டு வந்தாங்கன்னா அதுல முக்காவாசி மட்டனை போட்டுட்டு கால்வாசி சிக்கனை கலந்து விட்டுருவா. அண்ணே, இந்தாங்கண்ணே, உங்க மட்டன் ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ 900 ரூபாய். அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணாப்பாவும் அந்த 1 கிலோ மட்டனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதே மாதிரி டெய்லியும் அந்த கறிக்கடை மாரிமுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள், டேய் குட்டி பையா, என்னடா நம்ம கடையில எப்பவுமே கூட்டமா இருக்கும், இப்ப வர வர கொஞ்ச நாளா கூட்டம் கம்மியா இருக்குது. அதுவும் இல்லாம எல்லாரும் அந்த தெற்கு வீதி பக்கம் போறாங்களே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைண்ணே, அந்த தெற்கு வீதியில கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அண்ணன் புதுசா மட்டன் கடை ஓபன் பண்ணிருக்காரு. அதனால பாதி பேர் அந்த கடைக்கு போறாங்க. நம்ம கடையில இல்லாதது அவன் கடையில அப்படி என்ன இருக்கு? அதுவும் நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் அவங்க கடைக்கு போறாங்களே, என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். இல்லைன்னா நம்ம தொழிலுக்கு ஆபத்து வர மாதிரி ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடை மாரிமுத்து கிருஷ்ணமூர்த்தி கடைக்கு போறா. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அவங்கிட்ட இப்படி சொல்றா. அண்ணே வாங்கண்ணே, என்ன வேணும்? மட்டனா சிக்கனா? ஹலோ பிரதர், நானும் உங்களை மாதிரி கறிக்கடை தான் வச்சிருக்கேன். இங்க வடக்கு வீதியில் தான் என்னோட கடை இருக்கு. அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சரிண்ணே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம கடைக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் பாதி பேர் உன் கடைக்கு வரதா கேள்விப்பட்டேன். அதுதான் உன் கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, மட்டன் 1 கிலோ 900 வருது. ஆனால் நான் என் கடையில் 150 ரூபா குறைச்சதா கொடுப்பேன். அதனால என்னவோ தெரியல, மக்கள் எல்லாரும் ஏன் கடைக்கு வர்றாங்க. தம்பி, இந்த மாதிரி இருந்தன நீயும் பிழைக்க முடியாது, நானும் 4 காசு சம்பாதிக்க முடியாது. மக்கள் காசு மிச்சம் பண்ணுறதுக்காக காசு கம்மி பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு நீ கேட்ட வேலைக்கு கொடுத்துருவியா? ஒழுக்கமாக 1 கிலோ என்ன வேலையோ அதை கொடு, இல்லைனா உன்னால தேவையில்லாம எனக்கு சிரமம் ஆயிடும். அப்படி கறிக்கடை மாரிமுத்து அந்த கிருஷ்ணமூர்த்திய மிரட்டிட்டு போயிடுறா. இப்போ நான் என்ன பண்ண? மக்கள் கேட்ட கம்மியான விலைக்கு கொடுத்த. இது தப்பா? இல்லையே, இவரோட பேச்சே கொஞ்சம் சரியில்லையே. வெளியூர்ல இருந்து வந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? அவரை ஒரு கை பக்காம விடமாட்ட. அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி கோவத்தோட இருக்கும்போது ஒரு அம்மா கறிக்கடையில இருந்து மட்டன் வாங்கிட்டு வராங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்மா கிட்ட இப்படி சொல்றா. அம்மா, எங்க இருந்துமா இந்த கறியை வாங்கிட்டு வரீங்க? இங்க தாப்பா, நம்ம வடக்கு வீதியில கறிக்கடை மாரிமுத்து கடை இருக்குல்ல, அவர் கடையில தான் வாங்கிட்டு வர. அம்மா, ஒரு நிமிஷம் அந்த கறியை கொடுங்க, வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாப்போம். அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்மா கிட்ட இருந்து கறிய வாங்கி வெயிட் செக் பண்றா. ஆனா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. இத சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி கறிக்கடை மாரிமுத்தத்தோட கடைய நோட் பண்றா. அப்போ அவ மட்டனையும் சிக்கனையும் கலந்து வியாபாரம் பண்றத பாக்குறா. இதுதான் உன்னோட வியாபாரமா? நீ நல்லவனா இருந்துட்டு என்ன வந்து மிரட்டிட்டு போனா கூட பரவாயில்ல, ஆனா நீயே அயோக்கியத்தனம் பண்ற. நீ எப்படி என்ன மிரட்டுவா? இது உனக்கு ஒரு பாடம் சொல்லாம விடமாட்ட. அப்படின்னு சரியான சந்தர்ப்பத்துக்காக அவ காத்திருக்கா. அப்படி ஒரு நாள் கறிக்கடை மமாரிமுத்தோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இப்படி சொல்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஹீ இஸ் ஆல் ரைட். இந்த வெதர் கண்டிஷனுக்கு உடம்பு ஹீட் ஆயிருச்சு, அவ்வளோதான். இவருக்கு வெஜிடபிள்ஸ் மட்டுமே கொடுங்க. ஏதாச்சும் நான்வெஜ் கேட்டார்னா மட்டன் மட்டும் கொடுங்க,
சிக்கன் கொடுக்காதீங்க. அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. அம்மா, எனக்கு வாய் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படின்னு சொன்னதும் மாரிமுத்தோட மனைவி கறி வாங்கறதுக்காக தன்னோட கடைக்கு போறா. வழியில கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்படி சொல்றா. அண்ணி, நம்ம கடையில மட்டன் வாங்க போறீங்களா? கொடுங்க அண்ணி, நான் வாங்கிட்டு வந்து வீட்லயே கொடுக்குற. அண்ணன் நமக்கு தெரிஞ்சவர் தான். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவி கிட்ட பைய வாங்கிட்டு மட்டன் கடைக்கு போறான். அண்ணே, 1 கிலோ மட்டன் கொடுங்கண்ணே. என்ன இது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இவனை மிரட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள நமக்கு பயந்துட்டு நம்ம கடையிலேயே மட்டன் வாங்க வந்துட்டானே. அப்படின்னு சொல்லிட்டு கரிகர மாரிமுத்து வழக்கம் போல மட்டனையும் சிக்கனையும் கலந்து அவனுக்கு கொடுக்கறான். கொடுத்துட்டு, தம்பி 1 கிலோ 900 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அண்ணே, இது எனக்கு இல்லைண்ணே. அண்ணிதா உங்க பையனுக்கு மட்டன் செஞ்சு தரத்துக்காக 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு என்ன இங்கே அனுப்பிச்சாங்க. என்னது அண்ணி அனுப்பிச்சாங்களா? கடவுளே, டாக்டர் வேற நம்ம பையனை சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம வேற சிக்கனை கலந்து கொடுத்துட்டோம். தம்பி, அந்த பைய கொடுப்பா, நான் உனக்கு வேற மட்டை வெட்டி தரேன். அண்ணே, என்னண்ணே ஆச்சு? நம்ம கடையில் எல்லாமே தரமாக தானே இருக்கும். அப்புறம் ஏனே பயப்படுறீங்க? இது நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்படின்னு சொன்னதும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கறிக்கடை மாரிமுத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருந்தா. தம்பி, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பழசுல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. தயவு செய்து அந்த பைய கொடுப்பா, நான் உனக்கு புதுசா மட்டன் வெட்டி தரேன். இனிமே நான் இந்த மாதிரி ப்ராடு தான் பண்ண மாட்டேப்பா. அண்ணே, நான் நினச்சிருந்தா எப்போவும் உங்களை மாட்டி விட்டுருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கும் ஒரு குடும்பம் குட்டின்னு இருக்குது. நம்ம சின்னதாக ஒரு தப்பு பண்ணினாலும் அது எங்கேயோ எப்போவோ சுற்றி வந்து நம்மளையே சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருங்க.